ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எப்பவுமே வெண்டைக்காய் வந்து நார்மல் ஃப்ரை மாதிரி பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த முறை நம்ம ஸ்டஃப் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லி நியூட்ரிஷன் கண்டென்ட் இதுல இருக்கு. பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் பி அண்ட் சி இருக்கு. ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் ஆர்எல்ஸ் பிளட் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை கன்சியூம் பண்ணிக்கிட்டா அவங்களோட பிபி அண்ட் சுகர் லெவல் ஹை ஆகாம இது கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. பிரெக்னன்ட் உமனுக்கு விட்டமின் B9 ரொம்பவே முக்கியம். அது வந்து லேடிஸ் ஃபிங்கர்ல அதிகமாவே இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களோட வீட்டில் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய லேடிஸ் ஃபிங்கர் கொடுங்க. அவங்க ஹெல்த்துக்கு இல்லாம அந்த குழந்தைக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ வாங்க எப்படி நம்ம செய்யலாம் சேனல். முதல்ல நம்ம எல்லா வெண்டைக்காயும் வந்து ஒரு துணி எடுத்து தொடச்சி வச்சுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து நம்ம தண்ணியில் அலசி எடுத்தோம்னா அது ஒரு மாதிரி ஒட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டஃப் பண்ணும் போது அது வசதியா இருக்காது. இப்போ எல்லாமே தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட 2 ஓரத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நடுவில் ஸ்டஃப் பண்ண போறதால நடுவில் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சமா கட் பண்ணி எடுத்தா போதும். சில சமயம் வந்து பூச்சி இல்ல எதனா கருப்பா இருக்கும். அதனால நீங்க அது ஒரு முறையும் கட் பண்ணும்போது பார்த்துட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி ஓரத்துல கருப்பா தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எல்லா வெண்டைக்காவும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுவே நீங்க வந்து 1 கிலோ அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க வெண்டைக்காவனா குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரம், உப்பு எல்லாம் கூட டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். அப்புறம் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நடுவில் கட்டியே வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. இது அப்படியே ட்ரையான பவுடரே தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம் வெண்டைக்கால. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயோட நடுவுல இந்த பவுடரை நம்ம ஒன்னொன்னா ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்பூன்லேயே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் கையை விட. நல்லா ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஸ்டஃப் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மசாலா நமக்கு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. லாஸ்டா நம்ம இந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். அப்பதான் எக்ஸ்ட்ரா ஃபிளேவரும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காவையும் சேர்த்துடலாம். இந்த வெண்டைக்கால என்ன மெயின் வந்து டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது எவ்வளவு சுருங்க விடுறோமோ ஃப்ரை ஆக அவ்வளோ டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா சுருங்கி அதோட ரோஸ்ட் ஸ்மெல் நமக்கு வரும்போது தான் நீங்க வந்து சர்வ் பண்ணணும். அப்போதான் இதோட பெர்ஃபெக்ட் டேஸ்டே நமக்கு வரும். சாஃப்டா இருக்கும் போது எடுத்துட்டீங்கன்னா இதோட 50% டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற மசாலாவையும் இது மேல நம்ம சேர்த்துடலாம். இல்லைன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கூட இந்த மசாலா பண்ணி மேல ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இதை மூடி விட்டுறலாம். இதே மாதிரி ஒரு 5-6 முறை நீங்க ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து வெண்டைக்காய் வந்து ஃபுல்லா நமக்கு சுருங்கி நல்ல ரோஸ்டான டேஸ்ட் நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். ஒரு முறையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இதே மாதிரி ஒரு 5-6 முறை கண்டினியூஸா நீங்க பண்ணீங்கன்னா இதை விட இன்னும் கூட கிறிஸ்பியா கிடைக்கும். நான் இவ்வளவு போதுன்றதால நான் இப்பவே ஸ்டாப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் கூட ஃபுல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு 5-6 முறை லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு கைத்ரி's கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.